அனைவருக்கும் வணக்கம். நாம இப்ப பாக்கியலட்சுமி சீரியல்ல என்னெல்லாம் சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. ராதிகா வீட்டில் உட்காந்து மொபைலை பார்த்துக்கிட்டே இருக்காங்க. கோபி நமக்கு கால் பண்ண வரா மாட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைமில் கமலா என்ன பண்ணாங்கன்னா, ராதிகா என்னடி இப்படி உட்காந்துட்டு இருக்க, டைம் ஆகுதுல வந்து சாப்பிடுவா அப்படின்னு சொல்லிட்டு ராதிகாவை கூப்பிட்றாங்க. ராதிகா வந்து இல்லைம்மா நான் வரல, கோபியை பார்க்க நான் போனேன், ஆனால் கோபி எனக்கு திரும்ப கால் பண்ணவே இல்லைம்மா, நான் போனப்போ தூங்கிட்டு இருந்தாரு, ஏன் அவர் ஃபோன் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு கொஸ்டினை கமலா கிட்டே கேட்குறாங்க. உடனே கமலா வந்து என்ன ராதிகா நினச்சிக்கிட்டு இருக்க, நீ உன்னை வேண்டவே வேண்டாம் நினச்சிக்கிட்டு இருக்காங்க அந்த குடும்பத்தில் இருக்கிற எல்லாரும். அப்படி இருக்கிறப்ப நீ போயிட்டு வந்தது அவங்க எப்படி கோபிக்கு தெரியப்படுத்துவாங்க சொல்லு. மாப்பிள்ளை அந்த வீட்டில் நிம்மதியாக வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டு சந்தோஷமாக தூங்கிக்கிட்டு இருப்பாரு. எந்திரிச்சு ஒரு வார்த்தையாச்சும் உன் மேலே கவலைப்பட்டு கால் பண்ணியிருந்தார் அவருக்கு நீ போன விஷயத்தையே சொல்லியிருக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம கமலா சொல்கிறாங்க. அவங்க சொன்னதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம வீட்டில் என்ன பண்ணுறாங்க ஈஸ்வரின்னா, எல்லாரும் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த டைமில் கோபி வந்து அம்மா எனக்கு ஒரு கொஞ்சம் ஃப்ரீயாக தான் இருக்கேன், ஆனால் நான் கொஞ்சம் வெளியில் போயிட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி கோபி சொல்ல, உடனே ஈஸ்வரி வந்து எங்கே போகிற எதுக்கு போகிற அப்படிங்கிறதுலாம் துருவி கேட்டுக்கிட்டே இருக்காங்க. உடனே கோபி வந்து இல்லைம்மா ராதிகாவை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுல்ல, ஹாஸ்பிட்டல் இருக்கும்போது பார்த்தது, திரும்ப அவளை பார்க்கவே இல்லை, நான் போய் பார்த்து பேசிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கோபி சொல்கிறாங்க. ஆனால் ஈஸ்வரி வந்து இல்லை நீ போகவே கூடாது கோபி, உடம்பு சரியில்லாதது உனக்கு தான், உன்னை தானே பார்க்க அவள் வரணும், நீ என்ன அவளை பார்க்க போகிற அப்படிங்கிற மாதிரி ஈஸ்வரி கேட்குறாங்க. உடனே கோபி வந்து இல்லை இங்கே இருக்கிறதுனால ராதிகா வர யோசிப்பாம்மா, அதனால நான் போய் ராதிகாவை பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கோபி சொல்கிறாங்க. ஆனால் ஈஸ்வரி வந்து இல்லை அவள் வேணும்னா இங்கே வந்து பார்க்கட்டும், அங்கே போய் நீ தேவையில்லாமல் உன்னை டென்ஷன் பண்ணி உனக்கு ஏதாச்சும் ஒன்று அப்படின்னா என்னால் தாங்கிக்கவே முடியாது, ஏற்கனவே என் மனசு பாடுபட்டு ஒழுங்காக தூக்கம் கூட இல்லாமல் உட்காந்துட்ருக்கேன், ஏற்கனவே உன் அப்பாவை வேற இழந்துட்டேன், உன்னை இலக்க நான் தயாரில்லை, நீ இங்கேருந்து போகக்கூடாது, நீ போனேன்னா அம்மா செத்து போயிடுவோம் பாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு எமோஷ்னல் பிளாக்மெயில் பண்ணுறாங்க நம்ம கோபியை. உடனே கோபி வந்து சரிம்மா நீங்கள் ஒன்றும் ஒரி பண்ணிக்காதீங்க, நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த டைமில் நம்ம பாக்கியா என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க ரெஸ்டாரண்ட்டை பற்றி செலின் கிட்ட கன்சிடர் பண்ணுறாங்க. நம்ம வந்து ஒரு பெரிய ஆர்டர் எடுத்திருக்கேன், ஆனால் அவங்க அரேபியன் ஃபுட்டெல்லாம் கேட்குறாங்க, அதெல்லாம் ஓரளவுக்கு பண்ணாலும் இன்னும் தெரியாத ஃபுட்டெல்லாம் நிறைய ஐட்டம் சொல்லியிருக்காங்க, அதை எப்படி ரெடி பண்ணுறது என்ன பண்ணுறதுன்னு எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்ற மாதிரி நம்ம பாக்கியா வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. அந்த சமயத்தில் இதெல்லாம் கேட்ட கோபி என்ன பண்ணுறாருன்னா, நான் ஒன்று சொல்கிற தப்பாக எடுத்துக்காதீங்க, இப்போ புதுசாக நம்ம டிஷ்ஷை கற்றுக்கிட்டு அதை ரெடி பண்ணி அந்த டேஸ்ட்டு கொடுக்கறதுக்குலாம் நம்ம தேவையில்லாத ரிஸ்க்கு, முதலாளியாகவும் நாமளே தொழிலாளியும் நாமளேவா இருக்கக்கூடாது, நம்ம இருந்துட்டு நம்மளோட வேலையும் கச்சிதமாக பண்ணணும், நம்மளோட டைமிங்கும் நமக்கு சேவ் ஆகணும் அப்படின்னா ஆல்ரெடி பிரியாணி ஆர்டரில் ஒரு ஷெப்பை அரேஞ்ச் பண்ண மாதிரி டெம்பரவரியாக ஒரு ஷெப்பை அரேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா ப்ராப்ளமே சால்வ் ஆகிடும், நமக்கு டைமும் சேவ் ஆகுது, கொடுத்த ஆர்டர்ஸே நம்மளால் கரெக்டாக டெலிவர் பண்ண முடியும் அப்படிங்கிறத எடுத்து சொல்கிறாரு நம்ம கோபி. இதை கேட்டதுமே நம்ம பாக்கியா வந்து ஒரு நிமிஷம் ஷாக்காகி போயிடுறாங்க, என்னடா இது இவர் நமக்கெல்லாம் ஐடியா கொடுக்குறாரு அப்படிங்கிற மாதிரி நம்ம பாக்கியாவும் யோசிக்கிறாங்க. என்னாக போதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.